வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில், கம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு. வீடுகள், கட்டிடங்கள் அதிர்ந்ததால் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள் அச்சம். மணிக்கு ஒரு 10 செகண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, வத்திராய்ப்பு இந்த தாலுகா பகுதியில் கரெக்டாக இன்னைக்கு ஒரு 9 மணி 5 நிமிஷம் இரவு ஒரு 10 செகண்ட் நிலதிர்வு ரேஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ள வைப்ரேஷன் பயங்கரமா இருந்துச்சு. மேல ஏதோ இடி விழுந்தமா ஒரு பயமா இருந்துச்சு. எல்லாரும் பயந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் அந்த செகண்ட் எல்லாரும் தேசிய நிலநடுக்க ஆய்வு மையத்தின் தகவலின்படி விருதுநகர் மாவட்டத்தில் ரிக்டர் அளவுகோலில் 3.0 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவு. நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் எப்போது தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு. கோவையில் நடைபெற்ற ஜவுளி தொழில் மாநாட்டில் 13,080 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 915 கோடி ரூபாய் மதிப்பிலான 55 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஜவுளித்துறையில் அதிக முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்த்து வருகிறது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். தாவேக தலைவர் விஜய் திட்டமிடல் இல்லாமல் சென்றதே கரூர் துயர சம்பவத்திற்கு காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து கூட விஜய் ஆறுதல் சொல்லவில்லையே எனவும் காட்டம். நேரடியாக அங்கே போயிருக்கோம். நாங்களாம் ஓடல. நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்கல. நிம்மதிக்க முடியாத உயிர்கள் 41 போயிட்டுது. பாவம், பரிதாபம். குடும்பம் எந்த நிலையில் இருக்கும். அவர்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லணும். இது அந்த ஆறுதல் கூட உங்களால் சொல்ல முடியலையே. திமுக கூட்டணி கெஞ்சுகிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்ததற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பதிலடி. காலில் விழுந்தது குறித்து என்ன சொல்வது என எடப்பாடி பழனிசாமிக்கு சரமாரி கேள்வி. நேரடியாக 2 கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? காங்கிரஸ் ஆனாலும் பாஜகவானாலும் இந்தியை தேசிய மொழியாக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றவர்கள். கூட்டணிக்குள் இருந்து கொண்டே காங்கிரஸை விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்ததால் சலசலப்பு. ஆகவே காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் சரி அல்லது பிஜேபி காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வட இந்தியக்காரர்கள் என்கிற நிலையிலே இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக ஆக்க வேண்டும், ஒரே மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றவர்கள். அதிமுகவில் இணைய நான் தயார், என்னை இணைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் தயாரா? அதிமுக வெற்றிக்காக இபிஎஸும் டிடிவி தினகரனும் ஒன்றாகி இருந்தால் அதில் என்னை இணைத்ததால் மட்டும் சாத்தியம் எனவும் பேட்டி. அவருடைய அருமை எடப்பாடி பழனிசாமி ரெடியா? ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவில் என்றும் இடமில்லை என அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது பொதுச் செயலாளர் முடிவல்ல, பொதுக்குழு முடிவு என பேச்சு. நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு. இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்லை.
தொண்டர்கள் யார் பக்கம் என்பதை நிரூபிக்கவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். அதிமுக ஒன்றிணைவதுதான் ஒரே கோரிக்கை. அதற்காக தான் சட்ட போராட்டம் நடத்தி வருவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. நாங்கள் உருவாக்கி சட்ட போராட்டத்தை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் நான் போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் எங்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்களா என்பதனை நிரூபித்து காண்பிப்பதற்காகத்தான் நான் அந்த தேர்தலில் போட்டியிட்டேன். திமுக தலைமையிலான கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாற உள்ளதாகவும் தூத்துக்குடியில் பேட்டி. கூட்டணி விரிசல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணி நெருக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மை மக்கள் தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என சீமான் ஆவேசம். திமுக தான் எங்களை பாதுகாக்கும் என்று நினைக்கும் கோழைகள் தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என சர்ச்சை பேச்சு. ஐய நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாதீங்க தயவு செய்து. மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று மீண்டும் சென்னை வருகிறார். எஞ்சியிருக்கு தேமுதிக, ராமதாஸ், பாமக மற்றும் ஓபிஎஸ் உடன் அடுத்த கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக தகவல். பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் மிக விரைவில் வெற்றி கூட்டணி அமையும் என அருள் எம்எல்ஏ பேட்டி. விசிக தலைவர் திருமாவளவனுடன் எவ்வித மோதலும் இல்லை எனவும் மீண்டும் விளக்கம். மிகச்சரியான இங்கே வெற்றி கூட்டணி அமைப்போம். யார் 2026 முதலமைச்சராக வரப்போகிறாங்களோ அவங்க கைலாவந்தோடத்துக்கு வருவார்கள் மிக விரைவில். இன்னும் என்ன இருக்குது, இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. பாருங்க, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அவரு எங்களுக்கும் அவருக்கும் எதுவுமே இல்லை, எந்த விதமான சங்கடமும் இல்லை, சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. போதை பழக்கத்தால் இளைய சமுதாயத்தில் ஓரிருவர் கூட பாதித்துவிடக் கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரம். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. திராவிட மாடல் அரசுதான் டப்பா அரசு, உள்ளே ஒன்றுமே இல்லாத அரசு என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் காட்டம். தமிழகம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என முதலமைச்சர் கூறுவது வேடிக்கையானது என விமர்சனம். முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமான ஒரு அரசு. அதாவது டப்பா என்ஜின்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு. அந்த டப்பாங்கிறது உள்ள ஒன்றும் இல்லை. அது எதுன்னு கேட்டால் திராவிட மாடல் அரசு தான் டப்பா மாடல் அரசு. உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெளியில் விதவிதமாக ஸ்டிக்கர் ஒட்டி மக்களை ஏமாத்துகின்ற டப்பா அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது திமுக. டபுள் என்ஜின், டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை கிழித்தெறிந்த அதிமுக பெண் கவுன்சிலர். திமுகவினரின் செயலுக்கு 2026 தேர்தலில் நல்ல பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் எனவும் வீடியோ பதிவு. இந்த அளவுக்கு தரங்கட்டமா யார் ஒரு பிரதமரை இது பண்ண முடியும்? நம்மளுடைய நாட்டு பிரதமர் அவர் இந்த அளவுக்கு தரங்கட்டம் ஒட்டாமா? முன்னாள் முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார் 4 ஆண்டு ஆட்சி, சிறப்பான ஆட்சி கொடுத்தாரு. இந்த மக்களை குறை சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு எப்படி திமுக ஆட்சி இருந்ததுன்றத நீங்களே பாப்பீங்க. 2026 இதுக்கான முடிவு மக்களே கொடுப்பாங்க. அண்ணன் எடப்பாடியார்
தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்களது பெயர்களை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம். திமுக, காங்கிரஸ், தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இரண்டாயிரத்து 16-2022 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. மாநகரம், அறம், பரியேறும் பெருமாள், அசுரன், ஜெய்பீம் ஆகியவை சிறந்த திரைப்படங்களாக தேர்வு. நடிகர்கள் விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன் ஆகியோர் சிறந்த நடிகர்களுக்கான விருதுக்கு தேர்வு. சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு உள்ளிட்டோரும் விருதுக்கு தேர்வாகியுள்ளதாக அறிவிப்பு. 2016 முதல் 2022 வரையிலான சிறந்த இயக்குநர்கள் விருதுகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. லோகேஷ் கனகராஜ், மாரி செல்வராஜ், பார்த்திபன், சுதா கொங்கரா, ஞானவேல் ஆகியோர் சிறந்த இயக்குநர்களாக தேர்வு. கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா, ஜோதிகா உள்ளிட்டோருக்கு சிறந்த நடிகைகளுக்கான விருது. தமிழக அரசு அறிவிப்பு. சிறந்த இசையமைப்பாளர்கள் விருதுகளை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. ஏ.ஆர். ரகுமான், ஜி.வி. பிரகாஷ், சந்தோஷ் நாராயணன், இப்பாப் தமிழா, தமன் உள்ளிட்டோருக்கு விருது. தமிழகத்தில் புதிய பெட்ரோல் பங்க் அமைக்க போலியான தடையில்லா சான்று வழங்கிய விவகாரம். சிபிசிஐடி கூடுதல் டிஜிபி வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஐரோப்பா, இந்தியா இடையிலான வரி இல்லா வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூருக்கு பெரிய அளவிலான வர்த்தக வாய்ப்புகளை வழங்கும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் ஏஇபிசி செயற்குழு உறுப்பினர் ராமு நம்பிக்கை. இங்கிருந்து போற ஆடைகளுக்கு டியூட்டி ஃப்ரீ ஆகிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதனால திருப்பூர்ல என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாயிரும். இப்போ இருக்கிற ஒர்க்கிங் ஃபோர்ஸ் விட நம்மளுக்கு 2 மடங்கு ஒர்க்கிங் ஃபோர்ஸ் தேவைப்படும். வலங்கைமானில் எழுப்பியுள்ள தீண்டாமை சுவரை இடித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினரால் பரபரப்பு. 20 நாட்களுக்குள் தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி அருகே நாய் கடித்து காயமடைந்த விவசாயி பலியான சோகம். ஒரே ஒரு தடுப்பூசி மட்டும் செலுத்திக் கொண்டு முறையான சிகிச்சை பெறாததால் ராபிஸ் நோய் தாக்கி இறந்ததாக அதிர்ச்சி தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி மின்வாரி அலுவலகத்தில் 1.70 கோடி ரூபாய் கையாடல். மின்வாரி அதிகாரிகள் 2 பேர் கைது. சென்னை ஈசிஆரில் திடீரென இயந்திர கோளாறு காரணமாக சாலையில் நின்ற மின்சாதன பேருந்து. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க சிறிது தூரம் தள்ளிச் சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் ஐஐடி மாணவர்கள் டார்ச் லைட் அடித்து நூதன போராட்டம். கல்லூரியை கணிகரைக்கு மாற்றும் திட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் முழக்கம். இமாச்சல் மாநிலம் பர்மூரில் பனிக்கட்டிகளால் சாலைகள் மூடப்பட்டதன் எதிரொலி. நோயாளியை பல கிலோமீட்டர் தூரம் தனது முதுகில் சுமந்து செல்லும் நபரின் காட்சி வைரல். நாடாளுமன்ற மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.8% முதல் 7.2% இருக்கும் என கணிப்பு. ஒன்பதாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டுகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி விஜய் சவுக்கில் முப்படைகள் பாசறை திரும்பும் விழா. முப்படைகளின் கண்கவர் அணிவகுப்பை கண்டு ரசித்த மக்கள். பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் மின்னொளி ஜொலிக்க நடந்த கண்கவர் அணிவகுப்பு. ஆபரேஷன் சிந்தூர் போன்ற வீரதீர செயல்களையும் பறைசாற்றிய ராணுவத்தினர். காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. பனிக்கட்டிகளை ஒருவர் வீசி சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ரஷ்ய தலைநகர் மாகோவில் வரலாறு காணாத வகையில் பனிப்பொழிவு. பிரதான சாலைகளில் பல அடி உயரத்திற்கு மலை போல் குவிந்து காணப்பட்ட பனிக்கட்டிகள். ரஷ்யாவுக்கு சென்ற ஐக்கிய அமீரக அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யானுக்கு மாஸ்கோவில் உற்சாக வரவேற்பு. ரஷ்யா உக்ரைன் மோதலில் அமீரகத்தின் மத்தியஸ்த பங்கு மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து அதிபர் புதினுடன் முக்கிய ஆலோசனை. வெனிசுலாவில் புதிய எண்ணெய் நிறுவனங்கள் அமைக்க உள்ளதால் அமெரிக்காவிற்கு பெரும் செல்வம் குவியும் என அதிபர் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்கர்கள் இனி தங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் வெனிசுலாவுக்கு செல்ல முடியும் எனவும் பேட்டி. கனடாவில் மூடப்பட்ட மரைன்லாந்து பூங்காவிலிருந்து இடமாற்றம் செய்யப்படும் திமிங்கலங்கள். அமெரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய கனடாவின் மீன்வள அமைச்சகம் நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல். பத்மஸ்ரீ விருது என்பது ஒரு தேசிய கௌரவம் மட்டுமல்ல, அது பல வருட தியாகம் மற்றும் மன உறுதிக்கு கிடைத்த அங்கீகாரம். விருதுக்கு தேர்வானது குறித்து இந்திய ஹாக்கி வீராங்கனை சவிதா புனியா நிகழ்ச்சி பேட்டி. ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டி. செர்பியா வீராங்கனை சபலென்கா கஜகஸ்தான் வீராங்கனை ரைபைக்கினா இறுதிப் போட்டியில் மோதுகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு வரலாறு காணாத வகையில் 9,520 உயர்வு. கிராமுக்கு 1,190 உயர்ந்து 16,800 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை.